என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்? எஸ், டாடா கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு டர்போ இருந்தது. ஆனால் ஒரு கரெக்டான ஒரு கார் என்தூசியாஸ்டுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் டாடா கிட்ட இது வரைக்கும் இல்லை. பட் நாங்களும் இந்த செக்மெண்ட்டை நாங்களும் எடுத்துன்னு வரோம்டா, நாங்களும் யாருன்னு காட்டுறோம்டான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த டாடா அல்ட்ராஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதில் ரேசர் எடிஷன் அப்படின்னு சொல்லி இந்த ரேசர் எடிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னென்ன மாற்றங்கள்லாம் பார்ப்போமா வாங்க. ஸோ இந்த அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனை ரிவ்யூ கொடுத்ததுக்கு துரை சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். மோட்டார்ஸ், ஸ்ரீ கோகுலம் மோட்டார்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னைக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். டாட்டாவில் நீங்கள் எந்த கார் டெஸ்ட் ட்ரைவில் புக்கிங்க பண்ணாலும் இந்த ஷோரூம் லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவில் புக்கிங்கோ போட்டுக்கலாம். அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனில் மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க. 3 கலருமே உங்களுக்கு இந்த ரூஃபும் இந்த பானட்டும் ஒரே கலரில் தாங்க இருக்கும். அதாவது பிளாக்ல தான் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இந்த ஒயிட் ஸ்ட்ரிப்ஸு கொடுத்துருவாங்க. என்னென்ன மாறுதுன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் மட்டும் தான் மாறும். அதில் உங்களுக்கு பியூர் கிரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அவென்யூ ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேசர் எடிஷன், எனக்கு தெரிஞ்ச ரேசர் எடிஷனுக்காக தான் அந்த கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். அட்டாமிக் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அட்டாமிக் ஆரஞ்சுக்கான கலர். அது கலர் பார்க்கறதுனால பிரைட்டாக சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரேசர் எடிஷனுக்காக இந்த ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா அடிக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நான் பண்ணுறது அவென்யூ ஒயிட்னு சொல்லிட்டு ஒரு கலர் தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த காரோட இன்ஜின் பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ஸ்பீட் பார்ப்போம். ஸோ இன்ஜினே மாற்றிட்டாங்க. அதை இருங்க காட்டுறேன், சொல்கிறேன். அண்ட் பை த வே பானட்டுமே செம்ம ஹெவியாக இருக்குது. டாட்டா ஒரு பில்ட் கொடி நல்லாவே இருக்கும். ஒரு ஹேஷ்பேக்கில் எந்த அளவுக்கு ஹெவி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹெவியான பானட் தான் கொடுத்துருக்காங்க. நைஸ். இது ஓப்பன் பண்ணி ஸோ எஸ், இன்ஜினில் தான் நான் சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இன்ஜினில் தாங்க சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி 1 லிட்டருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 1.2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜின். எஸ், இன்ஜின் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் 3 சிலிண்டர் இன்ஜின்னு தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த அல்ட்ராஸும் 3 சிலிண்டர் தான், இப்போ 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட சிசி பார்த்தீங்கன்னா 1199 சிசிக்கான சிசி கொடுத்துருக்காங்க. அண்ட் BS6 phase 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 118 பிஹெச்பி பவர். அண்ட் டார்க் 170 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த ரேசர் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டார்க்கியாகவுமே இருக்கும், நல்லா உங்களுக்கு பவருமே இருக்கும் இந்த ரேசர் எடிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, நல்லா பவராக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி i20 N-Line அதுக்கு ஈக்குவலான பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம பார்ப்போம். ட்ரைவ் வீடியோ கூட சீக்கிரம் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பார்ப்போம். ஸோ இன்சுலேஷன்லாம் போட்டு நடுவில் சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம இந்த பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் எப்படி என்னென்ன மாற்றங்கள் இந்த ரேசர் எடிஷன்லன்னு பார்ப்போமா வாங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷனுங்க அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனோட ஃப்ரண்ட் போர்ஷனு. நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அது ஒரு ரேசர் எடிஷனை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு அந்த 2 ஸ்ட்ரிப்பு கொடுத்துட்றாங்க. அண்ட் பானட்டு அப்புறமே மேலே ரூஃபில் எல்லாமே பிளாக்ல கொடுத்துறாங்க. அதை நான் உங்களுக்கு தனி ஷாட் எடுத்து போட்டு காட்டுறேன். ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க, கிளாசி பிளாக்ல. அண்ட் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல எல்இடி டிஆர்எல்ஸ், இங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க. அப்புறமா லைட் எல்லாமே அதே நார்மல் அல்ட்ராஸில் இருக்கிற மாதிரி தான். உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸும் உங்களுக்கு ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸு. அப்புறமா உங்களுக்கு இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துறாங்க. டாட்டாக்கான லோகோமே நியூ டாட்டா லோகோ, அதாவது பிளாக்ல கொடுத்துட்றாங்க. முக்கியமான விஷயம், இது R2 வேரியண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. R1, R2, R3 மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. R2 வேரியண்ட்லேருந்து 360 டிகிரி கேமரா, அதுக்கான ஃப்ரண்ட் கேமரா பொசிஷனுமே கொடுத்துட்றாங்க. R2 வேரியண்ட்லேருந்து 360 டிகிரி கேமரா வந்துடுது. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு ஏர் வெண்ட்டு. ஆமாம், இங்கெல்லாம் ஏர் வெண்ட்டு. ஒரு சில இடத்துல அடைச்சிருக்காங்க, ஒரு சில இடத்துல ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஃபுல்லாக ஓப்பனில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாக அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துட்றாங்க. ஒரு மேட் ஃபினிஷ் பிளாக் கலரில். ஸ்க்ளப் லைட்டுமே பாடி கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடு என்னென்ன மாற்றங்கள் பார்ப்போமா. சைடு வந்தோன்னா இந்த காரோட டயர் சைஸுங்க, ரேசர் எடிஷனோட டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் சைஸ் எங்கே போட்டிருக்கு, 185 60 16 இன்ச்சஸ் டயர் கொடுத்துட்றாங்க. அலாய் வீல்ஸ் வந்துடும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேஸ் கொடுத்துறாங்க. அலைஸ்மே ஃபுல்லாக பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக பிளாக் அவுட். அவங்க ஒரு டாட்டாக்கான லோகோவுமே இருக்குது. அப்புறமா இங்கே ரேசர் எடிஷனுக்கான அந்த பேட்சிங் கொடுத்துட்றாங்க. ரேசர் 2 சைடுமே ரேசருக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க வித் செக்குடு ஃப்ளாக். அண்ட் வெண்டர்ஸில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணுறது R2
R2 வேரியண்ட்டுங்க. ஸோ R2 வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபெண்டர்ஸில் தான் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே ஓஆர்பிஎம் வந்தீங்கன்னா ஓஆர்பிஎம் வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஓஆர்பிஎம்மில் 360 டிகிரி கேமரா. R2 வேரியண்ட் ஒரு செகண்ட் வேரியண்ட்லேயே வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கொடுத்துட்றாங்க. அப்போ R3ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இதுவே வந்து ஒரு ஃபுல் பேக்டு ஃபீச்சர்ஸ் கார் தான் அந்த R2 வேரியண்ட்டே. ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் தான் வரும். சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா நான் வந்து உங்களை ஃப்ரெண்டில் காட்டியிருப்பேன் அந்த 2 கோடு இருக்குல்ல. ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட் 2 ஸ்ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே த்ரூ அவுட் மேலே வந்து R2லேயே உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும். மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல செக்குடு பேட்டர்ன் இந்த அதை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த தூரம் அது முடியுது. சூப்பராக இருக்குது. மேலே ரூஃப்லேயுமே வந்து உங்களுக்கு அந்த இது ஸ்ட்ரிப்பு கண்டினியூ ஆகுது. இது வந்து அந்த ரேசர் போகும்போது ஃபினிஷிங் காட்டுவாங்களா அந்த செக்குடு ஃப்ளாக், அதுக்கான பேட்டர்ன் தாங்க இது. அது வந்து வச்சு இதோட ஃபினிஷ் பண்ணிங்கன்னா மேலே ஷார்ட் பண்ணிட்டா உங்களுக்கு எங்கேயுமே சொல்லியிருப்பேன். ஸோ எங்கேயுமே சொல்கிறேன், நல்லாவே இருக்குது. அவங்க ஒரு ஸ்பாயிலருமே கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் ரேசர் எடிஷனோட லென்த்துங்க. ஸோ லென்த்து விருத்த ஹைட்டில் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. சேம் அதே லென்த்து விருத்த ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேசர் எடிஷனால எதுவும் இல்லை. பட் திடீர்னு ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு, புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த காரோட லென்த் வந்து 3990 mm லென்த்துங்க. விருத்த வந்து 1755 mm விருத்து. ஹைட் வந்து 1523 mm ஹைட்டு. வீல் பேஸ் 2501, அதாவது 2501 mm வீல் பேஸ். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துட்றாங்க. வீல் பேஸ் நான் 2501 சொன்னது இந்த வீல்லேருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸு. கிரவுண்ட் 165 mm. ஸோ ரேஷ்பேக்லேயே ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ நல்லா சாலிடாக இருக்குது அந்த டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே. சைடில் பெரிய மாற்றங்கள் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. ஆனால் அவங்க ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துட்றாங்க. இந்த ஃபுல்லாக க்ரோம்ஸ் இவங்க எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஃபுல்லாக டார்க் அண்ட் க்ரோம்ஸ் கொடுத்துட்றாங்க. அது கிளாசி பிளாக் ஃபினிஷ் எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் ரெக்வஸ்ட் சென்சார் வந்துடும். ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் நீங்கள் கீயை பக்கத்தில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார் அன்லாக் ஆயிரும். அது டிரைவர் சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. மீதி லைன்ஸ் எல்லாமே அதே தான். உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. அண்ட் அப்புறம் இங்கே ஸ்கப்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டனி ஷாட் எடுத்து காட்டுறேன். பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு எஸ்யூவிக்கெலாம் நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி ஒரு பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போது பாடி கலர்லேயே இந்த சைடு ஸ்கிப் லைட்டு கொடுத்துட்றாங்க. ஆனால் குட்டி லைன் பிளாக் லைன் போகுது. பட் இந்த ஸ்கிப் லைட் மட்டும் உங்களுக்கு காரோட கலர்லேயே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. நல்லாவே இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு அல்ட்ராஸில் இருக்க மாதிரி தான். இங்கே தான் உங்களுக்கு டோர் ஹேண்டில்ஸ் வரும். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஃபியூவல் கெப்பாசிட்டி 37 லிட்டர்ஸுங்க. ஒன்லி பெட்ரோல் இந்த ரேசர் எடிஷனை பொறுத்த வரைக்கும். நான் பண்ணுறது வந்து R2 வேரியண்ட். ஸோ R2 வேரியண்ட்டே எனக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. இப்போ நான் அப்படியே பேக் வந்தேன்னா பேக் ப்ரெசன்ஸுங்க. ஸோ பேக் ப்ரெசன்ஸுமே சேம் தான். எந்த டிஃப்ரென்ஸுமே நடக்கலை. இந்த ரேசர் எடிஷனால் எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. பட் வந்து நான் பண்ணுறது R2 வேரியண்ட்டு. உங்களுக்கு மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. R1, R2, R3. ஸோ மொத்தம் 3 வேரியண்ட் இருக்குது. ஆர்ன்றது என்ன டினோட் பண்ணுதுன்னா அந்த ரேசர், அதனால R1, R2, R3. ஸோ ரேசர் ஆர் ஃபார் ரேசரில். ஸோ அதனால R1, R2, R3 சொல்லிட்டு 3 வேரியண்ட் வச்சிருக்காங்க. அந்த ஆர்லேயே வச்சிருக்காங்க. நீங்கள் என்னடா அது பைக் நம்ம பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது ஒரு வேரியண்ட் அப்படி. ஸோ நல்லாவே இருக்குல்ல. R1, R2, R3 சொல்லிட்டு அந்த வேரியண்ட் சொல்கிறது சூப்பராகவே இருக்குது. இந்த R2லேயும் உங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரி டெயில் லேம்ப்ஸுங்க, அப்புறமா இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ரிவர்ஸ் லைட்டுமே கொடுத்துட்றாங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நியூ டாட்டா லோகோ டார்க்கில் கொடுத்துட்றாங்க. அல்ட்ராஸ் அதுவுமே வந்து டார்க் அண்ட் க்ரோமில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு நான் க்ளோஸ்அப் போட்டு காட்டுறேன். இங்கே ஃபுல்லாகவே பிளாக்ல அல்ட்ராஸ் கொடுத்துட்றாங்க. அது விசிபிளாக தெரியாது. பிகாஸ் ரேசர் எடிஷன் எதுக்கு க்ரோம் யூஸ் பண்ணிக்கிட்டு, ஒரு ஸ்போர்ட்டி கார் என்தூசியாஸ்டிக் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ்லாம் இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது இல்லை. அப்புறமா வந்து ரிவர்ஸ் கேமரா உங்களுக்கு இங்கே இருந்தது, இப்போ கீழே நம்பர் பிளேட்டு கிட்ட கொடுத்துட்றாங்க. அது ஒரு சின்ன சேஞ்சு. 2 பார்க்கிங் சென்சார்ஸ் பின்னாடி கொடுத்துட்றாங்க. டர்போ அந்த வேரியண்ட்டுக்கான டர்போ வேரியண்ட்டுக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. ரேர் வைப்பர்ஸு, டிஃபாகர்ஸு, ஸ்பாய்லரு செம்மையாக இருக்குது ஸ்பாய்லரு. இங்குமே அந்த டிஃப்யூசர் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து கீழே கொடுப்பாங்க டிஃப்யூசர் டைப்பில். இப்போ இங்கே ஸ்பாய்லர்லேயே வந்து கொடுத்துட்றாங்க. அடியில் உள்ள ஐமௌண்டட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துட்றாங்க. மேலே உங்களுக்கு ஷார்பின் ஆண்டனா உங்களுக்கு மேலே கொடுத்துட்றாங்க. ஓவராலாக பேக் ப்ரெசன்ஸ் அந்த பூட் ஸ்பேஸ்லாம் சேம் அதே தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம காட்டுவோம் பூட் ஸ்பேஸ் என்னென்னு. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் இங்கே ஒரு பார்சல் ட்ரேயுமே கொடுத்துட்றாங்க. பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 345 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த சேஞ்சஸும் நடக்கலை. எனக்கு ஒரு லைட்டுமே ஆப்ஷனுமே கொடுத்துட்றாங்க, விச் இஸ் சூப்பர். அப்புறம் இது வந்து ஃபுல் ஃபோல்டபுள் சீட்ஸா? எஸ், ஃபுல் ஃபோல்டபுள் சீட் தான். உங்களுக்கு 60-40 ஸ்பிளிட் எதுவுமே இல்லை. உங்கள் லக்கேஜ் கேரியருமே கொடுத்துட்றாங்க. 3 kgs மேக்ஸிமம் கவர் பண்ணலாம். ஸோ லக்கேஜ் 165, 80, R14. ஓ மை காட், R14 inches ஸ்பேர் வீல். அங்கே ஒரு ஜாக்கியுமே கொடுத்துட்றாங்க.
அலைஸ்லாம் கிடையாது, நார்மல் ஸ்பேர் வீல் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே என்னென்ன கம்ஃபர்ட் இருக்கலாம் இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த காரோட, அதாவது அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனோட சைலன்சர் சவுண்டு கேட்டுருக்கீங்களா? சும்மா கேட்டு வாங்களேன். இந்த காரோட சைலன்சர் சவுண்டு வெளியில் டெஸ்ட் ட்ரைவ் வண்டி இருக்குது, அது உங்களுக்கு அந்த சைலன்சர் சவுண்ட் போட்டு காட்டுறேன். சும்மா கேட்டு வாங்க. எப்படிங்க சைலன்சர் சவுண்ட் கேட்டிருப்பீங்க, நல்லா இருந்துச்சா? சைலன்சரோட டிசைன்லாம் வந்து எதுவுமே மாற்றவே இல்லை, சேம் அல்ட்ராஸில் இருக்கிற அதே டிசைன் தான் வந்து சைலன்சரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்டி சைலன்சர்லாம் எதுவுமே தரல, நான் சவுண்டு சூப்பராக இருக்குது. அப்படியே உள்ளே வந்து பார்ப்போம். நீங்கள் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ORBM கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. R2 வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் ORBM கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு டிரைவர் சைடு ஒன் டச்சா இல்லை, ரெண்டு சைடுமே வந்து ஒன் டச் கிடையாது, நார்மல் பவர் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே நார்மல் பவர் விண்டோ. இது வந்து சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்குக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. இது வந்து உங்களுக்கு கை தெரியுதா? ஸோ இது வந்து நிறைய கால ஸ்டோரேஜாக கொடுப்பாங்க, பட் இவங்க வெறும் ஹேண்டில் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாவிலாம் எதுவும் நீங்கள் வந்து வைக்க முடியாது. இங்கேயுமே வந்து ஒரு துணி ஃபீல். இது வந்து 4 டோர்லையுமே இருக்குது. ஸோ ரியர் டோர்லையுமே வந்து இந்த குஷன் ஃபீல் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாக்குங்க, ஃபுல்லாக எல்லாமே பிளாக்ல கொடுத்துறாங்க. உங்களுக்கு ட்விட்டர்ஸ் வந்துடும். அண்ட் உங்களுக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ப்ளஸ் இங்குமே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் நைஸ். நீங்கள் அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கான பட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க, ஹெட்லைக்கான இதுங்க, அப்புறம் 360 டிகிரி கேமராவுமே கொடுத்துட்றாங்க, இங்கேயுமே லாக் கொடுத்துட்றாங்க. நான் பண்ணுறது வந்து R2 ரேசர் R2 வேரியண்ட்டுங்க. இதுலேயும் உங்களுக்கு R1 R2 R3 மட்டும் 3 வேரியண்ட் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நான் வந்து R3 சொல்லியிருப்பேன். ஸோ ஐ எம் சாரி கைஸ், அது வந்து நான் R3 தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ நானுமே R3 தான் நினச்சேன். பட் R2லையுமே எனக்கு வந்து 360 டிகிரி கேமரா வியூ எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஸோ சூப்பர். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து இது அந்த R3 சொன்ன இடத்துலலாம் நான் கட் பண்ணுறேன். ஒரு சில இடத்துல மிஸ் ஆகிருக்கும், அதனால நான் வந்து அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இது வந்து R2 வேரியண்ட் நான் பண்ணுறது. அண்ட் உங்களுக்கு ஏசி வெண்ட்லையுமே உங்களுக்கு அந்த ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட் கொடுத்துட்றாங்க இந்த சைடு கார்னர் ஏசி வெண்ட்ல, சூப்பர். அப்படியே இதுக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே என்னது ஸ்டோரேஜ்ப்பா. ஸோ ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா டீப்பாக போகுது, ஃபோனே உள்ளே போகும் போல. இருங்க, எங்கள் அம்மா ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து ஃபோன் வச்சு பார்ப்போம். ஃபோன் உள்ளே போகுதுங்க, ஃபோன் உள்ளே போய் எந்த அளவுக்கு டீப்பாக போகுது பாருங்கள் ஸ்டோரேஜ். ஸோ இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ். ஸோ இதாங்க இந்த காரோட அல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் வர ஸ்டேரிங் வீல். ஓகே, ஸோ இந்த ஸ்டேரிங் வீல் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக வந்து இதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு தமிழ் கார் ரிவ்யூ யூடியூப் சேனல் முதல் முறையாக லெக்ஸஸ் RX 500H ரிவ்யூ உங்களுக்கு வரதான் போகுது. இதுக்கு அடுத்த வீடியோவே நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கு மறக்காமல் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ அதுதாங்க வரும், RX 500X லெக்ஸஸ் கிட்டேருந்து ஒரு வீடியோ வரதான் போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த காருக்கு வருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசர் எடிஷனால உங்களுக்கு ஃபுல்லாக லெதர் ராப்பிங் ஸ்டேரிங் வீல் வந்துடும். இங்கெல்லாமே வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டிச்சிங் கொடுத்துட்றாங்க, ஓரத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு ரெஸ்ட் ஸ்டிச்சிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ஒரு மேட் கிளாசி பிளாக்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துறாங்க. டாட்டாக்கான குட்டி லோகோ அதுமாதிரி டார்க் பண்ணிடுறாங்க, பிளாக்ல கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு ஸ்டீரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக இங்கே ஸ்டீரிங் மவுண்டர் கண்ட்ரோல்ஸ் வந்து என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வால்யூம் அப் அண்ட் டவுனு, அப்புறமா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, வாய்ஸ் கமாண்டு, மியூட்டு, டோட்டல் மியூட்டு, சாங் ட்ராக் மாட்டது எல்லாமே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு க்ரூஸ் செட்டிங்ஸ்க்கான பட்டன்ஸ், அப்புறமா இந்த அதுக்கான பட்டன்ஸுமே எல்லாமே வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துறாங்க. ஹாரன் வந்து இந்த 2 இடத்துல ஹாரன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீரிங்லாம் ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துருவாங்க. இந்த எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் நைஸ். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் எதுக்கான சுவிச்சஸ் வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வைப்பர், அப்புறம் வைப்பருக்கான சுவிச்சஸ்மே கொடுத்துறாங்க. அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் தானே, ஆட்டோ கிடையாதா, நார்மல் ஹெட்லாம்ப்ஸ் தான். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ரெயின் சென்சிங் ஆட்டோ வைப்பர்ஸ், ஏன்னா இந்த இடத்துல ஆட்டோன்னு போட்டிருக்கு. மேபி ரெயின் சென்சிங் வைப்பர்ஸாக இருக்கலாம். அது எனக்கு என்னன்னு தெரிலங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆட்டோ ரெயின் சென்சிங் வைப்பர்ஸா இல்லை என்னென்னு, ஏன்னா இங்கே இடத்துல ஆட்டோன்னு போட்டிருக்கு. ஸோ ஓவரால் ஸ்டீரிங் கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்குது இந்த ரேசர் எடிஷனை பொறுத்த வரைக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க, பட் இருந்தாலுமே நல்லாவே இருக்குது. ஸோ எஸ், ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு நான் வெறும் டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் ஆன் பண்ணனா கிளஸ்டர் அப்பா வண்ண கலர் கிளஸ்டர். ஆக்சுவலாக ஏசி நான் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸ்பீடு வந்து 1ல் தான் வச்சுருக்கேன், ஃபேன் ஸ்பீட். ஏன்னா செம்மையாக இருக்குதுங்க. ஏசி ஆனில் தான் வச்சுருக்கேன். கிளஸ்டர் எப்படி ஆன் ஆச்சு நீங்களே பார்த்தீங்களா, சூப்பராகவே ஆன் ஆகுது. உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு
இன்ஜின் டெம்பரேச்சர் அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபியூவல் டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துறாங்க. சீட் பெல்ட் வார்னிங் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஃபீச்சருமே வந்துடும். இதுலேயே உங்களுக்கு நேவிகேஷனு, கம்பஸு, கிலோமீட்டர்ஸு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க. அங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், இந்த காரில் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து டைரெக்டாக ஸ்போர்ட் மோடு தான். உங்களுக்கு ஈகோ, சிட்டி மோடு, டாட்டாவில் பொறுத்த வரைக்கும் சிட்டி மோட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நடிச்சா ஹீரோ தான்டா அப்படின்ற மாதிரி டைரெக்டாக ஸ்போர்ட்ஸ் மோடு தான் இந்த ரேசர் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மோடுமே இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குங்க. இதோட கிளஸ்டரில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபீச்சர் வரும். கிளஸ்டர் வந்து நல்லா பிரைட்டாக கிளிஸ்டர் கிளியராக தெரியுது. நான் பண்ணுறது R2 வேரியன்ட். R2 வேரியன்ட்லேயும் உங்களுக்கு இந்த கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. நிறைய இடத்துல R2ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நான் R3ன்னு சொல்லிடுவேன். பட் இஸ் R2 வேரியன்ட். ஓகே. நான் அப்படியே வந்து இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து R2 வேரியன்ட்லேயே 10 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. 10.5 இன்ச்சஸ் தெரியல. ஸோ 10 இன்ச்சஸ்க்கான இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க. டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. இங்கே உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். சூப்பர். ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏசி வென்ட்ஸு உங்களுக்கு டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருவோம். ஒன்லி வைப்போம். எந்த இடத்துல ஏசி வருதுன்னு மட்டும் காட்டுதா? சூப்பர். ஸோ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராகவே இருக்குது இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடும். 360 டிகிரி கேமரா வியூமே நீங்கள் இங்கேயே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் 360 டிகிரி கேமரா வியூ உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது? ஸோ இந்த பட்டன் இருக்கா? நான் காட்டியிருப்பேன்னா அங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாரிட்டியை பாருங்கள். எங்கப்பா, இந்த மாதிரி கிளாரிட்டி நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்களா? 360 டிகிரி கேமரா வியூக்கான கிளாரிட்டிங்க. 3D வியூமே இருக்குது. வா 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 ஓ, செம்ம கிளாரிட்டி. ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறேன் நேரா அப்படின்னு உங்களுக்கு புரியும். பட் கேமரா கிளாரிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வியூ பண்ணிக்கலாம். வித் சன்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஒயிட் கலர். பட் ஒயிட் கலர் தான் எல்லா காருமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒயிட் கலர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணனா ஸோ கேமரா வியூ, சைட் வியூ, இந்த வியூ, இந்த பக்கம் அந்த பக்கமே கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 2 சைடு, ஃப்ரண்ட்டில் 2 சைடு வியூ, அப்புறம் பேக்கில் 2 சைடு வியூமே கொடுத்துட்றாங்க. ஸோ நான் ரிவர்ஸ் கியர் போட்டிங்கன்னா ஸோ எனக்கு ரிவர்ஸ் கேமராவுமே வந்துடும். ஸோ சூப்பர். அதுவுமே கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஷோரூமில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நீ வெளியில் போய் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். கிளச்சுமே செம சாஃப்டாக இருக்குது. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். காரில் இருக்குது. ஸோ நான் ரிவர்ஸ் கியர் போட்டேன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராமே ஒர்க் ஆகும். கிளாரிட்டிலாம் என்னம்மா கிளாரிட்டி. நீங்கள் வந்து மாற்றிங்களோ வார்னிங் வால்யூம் கேன்னு அடிச்சுட்டு இருக்கும்ல. ஸோ அதுக்கு வால்யூம் சவுண்டாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேக் போகும்போது நல்லா சவுண்டாக கேட்கும். அதுக்கான வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருங்க. அங்கே ஏசி வென்ட்டு. ஸோ ஏசி வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் இது ஆரஞ்ச் கலர் ஆக்சென்ட் கொடுத்துட்றாங்க. ஏசி வென்ட்டு ஓரத்தில் பார்க்கிங் காசா லைட்டுங்க. இங்கேயுமே வந்து அல்ட்ராஸ்ன்னு டார்க் க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக டார்க் கிரே. ஆக்சுவலாக பிளாக்கு கிடையாது போல். ஃபுல்லாக டார்க் கிரேயில் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மேட் ஃபினிஷில் சூப்பராகவே இருக்குது. அல்ட்ராஸ்க்கான பேட்சிங். இங்கேயுமே வந்து கிளாசி பிளாக்ல சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த போர்ஷன் ஃபுல்லாக. அண்ட் கோ பேசஞ்சர் ஏசி வென்டிமெண்ட் ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட் இருக்குது. அண்ட் ஃபுல்லாகவே டார்க் தீமு. இங்கே எல்லாமே இங்கேயுமே டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சூப்பராகவே இருக்குது. க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணனா இது போது எங்கே போயினே இருக்குது. ரொம்ப போகுது. சுரங்க பாத மாதிரி போயினே இருக்குங்க. அந்த க்ளவ் பாக்ஸ் வேற லெவல் ஸ்பேஸாக இருக்குது. அங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துட்றாங்க. R3 வேரியன்ட்ல உங்க கூல்டு க்ளவ் பாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். பட் இது R2ல கூல்டு க்ளவ் பாக்ஸ் இருக்கான்னு தெரியல. ஆனால் க்ளவ் பாக்ஸ் செம பெருசுங்க. அங்கேயுமே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துறாங்க இந்த இடத்துல. ஸோ கை போனால் கை பாதி தூரத்துக்கு போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ். இங்கே மேபி 2 கப் ஹோல்டர்ஸ் மாதிரி நீங்கள் எதாவது வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ப்ரொவிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபைல் வைக்கிறதுக்கு சின்ன ஸ்டோரேஜுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வச்சிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி வேற லெவல் ஸ்பேஸு. க்ளவ் பாக்ஸில் சுற்றி அந்த டெக்ஸ்சர் அதுவுமே டார்க்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே வந்து டிரைவர் சைட் சன்ஸில் எனக்கு மிரர் வித் வேனிட்டி மிரர் வித் லைட் எதுவுமே இல்லை. IRBM எங்களுக்கு மேனுவல் டிமிங் IRBM தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டுமே வந்து ஒயிட் கலர் லைட் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. விச் சூப்பர். அங்கே சீட் பெல்ட்டுக்கான வார்னிங் இருக்கா? ஓகே. ஸோ R2 வேரியண்ட்லேயே உங்களுக்கு வந்து சன்ரூஃப் வந்துடும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே வந்து உங்களுக்கு கோ பேசஞ்சர் சன்ஷேல வேனிட்டி மிரர் இருக்குது, லைட் இல்லை. அங்கேயுமே வந்து கோ பேசஞ்சர் கிட்ட ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துறாங்க. ஸ்ப்ரிங் மோஷனில் தான் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. இது செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. 360 டிகிரி கேமரா வியூ நம்ம. ஓகே, சூப்பராகவே இருக்குது. இதான் இந்த காருக்கான வியூ நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த R2 வேரியண்ட்டில் இப்போ அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒன் டச் தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒரு சின்ன சன்ரூஃப் தான். ஆனால் ஒரு ஆள் தாராளமாக நிற்கலாம். ஒரு சின்ன சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க இந்த அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனில். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து ஒன் டச்சில் உங்களுக்கு இந்த கிளாஸ் மட்டும் க்ளோஸ் ஆகும்.
இதுக்கப்புறம் நம்ம இது வந்து கையில தாங்க சாத்தணும். இது வந்து நார்மல் கார் மாதிரி கையில தான் சாத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கீழே வந்து உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. டீஃபாகர்ஸ், அப்புறம் காலுக்கு ஃபேஸுக்கு வருது, அப்புறம் ஃபேனுக்கு எல்லாமே கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. பட் டியூவல் ஜோன் கிடையாது, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான நாபுமே உங்களுக்கு எங்க இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கு கீழே உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட், டைப் சி சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஒரு டைப் சி போட்டு ஒரு யூஎஸ்பி போட்டு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட், சார்ஜருக்கு பஞ்சமே இல்லை போல இருக்கு. இங்குமே வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங்குமே கொடுத்துறாங்க. இந்த R2 வேரியன்ட்லேருந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்துடுது. எஸ், இந்த ரேசர் எடிஷனால 6 ஸ்பீட் மேனுவல் கியர் தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் மட்டும்தாங்க இருக்கு. பெட்ரோல் மேனுவல் கியர் மட்டும்தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வரல, ஆட்டோமேட்டிக் மேபி கொடுத்துருந்துருக்கலாம். மேபி ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக் வரும்னு நினைக்கிறேன். கியர் நாப்புமே வந்து நல்லாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த கியர் நாப்பு கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக, கொஞ்சம் வந்து கிளாசி பிளாக்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம். பட் நார்மல் கிரீன் நாப்பு தான் இந்த கியர் நாப்பு நான் சொல்கிறேன், நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட் கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. அதுவுமே ஒரு பிளாக், எல்லாம் ஃபுல்லாக கிளாசி பிளாக் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கிளச்லாம் செம்மமாக ஸ்மூத்து. ஸோ கியர் போகிறதெல்லாம் எனக்கு வந்து சும்மா பட்டுன்னு உழுது. நான் டிரைவ் பண்ணும்போது நம்ம பார்ப்போம் என்ன பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், இது வந்து அட்ஜஸ்டபிளாக. ஸோ ஓகே, இங்கே 2 கப் ஹோல்டர்ஸுங்க. ஸோ 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஹேண்ட் பிரேக்குங்க, ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. பேஸ் வேரியன்ட்லேருந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்குது. R2ல இருக்காது, R1 வேரியன்ட்லேருந்து ஆம்ரெஸ்ட் இருக்குது. ஆம்ரெஸ்ட்மே அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட். ஸோ மூவ் பண்ணுறது தெரியுதா? ஸோ அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜுமே எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸோ எஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ், குட்டி ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ். சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. இந்த சீட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த ஒயிட் ஆரஞ்ச் பிகாஸ் இஸ் ரேசர் எடிஷன், அதுக்கான தீமே கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் கொடுத்துட்றாங்க. கோ பேசஞ்சர் அண்ட் டிரைவர் இந்த இடத்துலையுமே வந்து ரேசர் ஹெட்ரெஸ்ட்டில், கோ பேசஞ்சர் ஹெட்ரெஸ்ட்லையும் டிரைவர் சைடு ஹெட்ரெஸ்ட்லையும் உங்களுக்கு வந்து ரேசருக்கான பேட்சிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் வந்துடும். அங்கே ஒரு ஏர் பேக் எல்லாமே ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் பண்ணது R2 வேரியண்ட்டு. அதனால் உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸ் வராது. R3ல உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும். ஸோ வெண்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஹேஷ்பேக் இதுதான். உங்களுக்கு சீட் அட்ஜஸ்டபிளுமே கொடுத்துறாங்க. பேக் ஃப்ரண்ட் எல்லாமே மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பண்ணுறது ஆட்டோமேட்டிக், ஒரே வேரியன்ட் தான், ஆட்டோமேட்டிக் கியர் ஆப்ஷன் மட்டும்தான். அதனால் ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே வந்துடும். உங்களுக்கு நான் சொல்ல மறந்துருப்பேன். அங்கே ஒரு ப்ராப்பர் டெட் பெடலு, அடேங்க அப்பா. ஸோ சூப்பராக ஒரு டெட் பெடலுமே கொடுத்துறாங்க, விச் இஸ் நைஸ். ரெடி சார், நான் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்கேன். டிரைவர் சீட்டு ஸோ நார்மல் அல்ட்ராஸோட டிரைவர் சீட்டு தான். 100 சப்போர்ட்டாக இருக்கட்டும், பிடிச்சிட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே நார்மல் அல்ட்ராஸோட டிரைவர் சீட். நல்ல சேஞ்சஸ்மே இல்லை. பேக்கு, ஃப்ரண்ட்டு, ரிக்ளைன் ஆங்கிள் அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே மேனுவலாக கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட், நான் பண்ணுறது வந்து R2 வேரியண்ட்டுங்க. நீங்கள் டாப் R3 வேரியன்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஹேட்ச்பேக்லேயே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வென்டிலேட்டர் சீட்ஸ் இந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் அல்ட்ராஸில் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காட்டியிருப்பேன், இந்த சீட்லாம் வந்து எப்படி இருக்குது. அந்த ஆரஞ்சு தீம் கொடுத்துருப்பாங்க எல்லா சீட்லையுமே. ஸோ லெதர் சீட்டுமே வந்து கொடுத்துட்றாங்க. R3ல லெதர் சீட்ஸ் வந்துடும். R1ல மேபி நார்மல் சீட் தான் கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. நான் வீடியோக்காக ரொம்ப முன்னாடி வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். பட் நம்மளோட டிரைவர் பொசிஷனில் உட்காந்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இருங்க அப்படியே வச்சிருவோம். எஸ், எனக்கு தெரிஞ்ச காரை சுற்றி ஆம்பியன் லைட்டிங் போகுதுங்க. இந்த ஆக்சிலேட்டர் பெடலில் கூட ஒரு ஆம்பியன் லைட்டிங் கொடுத்துட்றாங்க. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு சூப்பராகவே இருக்குது. ஃப்ரண்ட் சீட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த காரோட பேக் சீட் போயிட்டு பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா வாங்க. ஓகே, ஸோ நான் வந்து ரியர் பேசஞ்சருக்கு ஒரு வரத்துக்கு முன்னாடி இது டோர் வந்து நான் ஒரு தனி ஷாட் எடுத்து காட்டுறேன். 90 டிகிரி ஓப்பன் ஆகுது 4 டோர்லையுமே. ஸோ 4 டோருமே 90 டிகிரி, சூப்பர். ஸோ நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நல்லாவே இருக்குது. இது கிட்டத்தட்ட என்னோட டிரைவிங் பொசிஷன் அளவுக்கு நான் செட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலான பொசிஷன் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் சீட்டு. ஓகே, நல்லா தான் இருக்குது. 100 சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குது. லெக் ரூம் எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் கிடைக்குது என்னோட டிரைவிங் பொசிஷனை பார்க்கும்போது. பேக் சீட்லையுமே உங்களுக்கான டிசைன் பேட்டர்ன் வந்துடுங்க. ஃப்ரண்ட்ல எப்படி வருதோ அதே மாதிரி பேக் சீட்லையுமே உங்களுக்கு அந்த ஆரஞ்ச் ஸ்டிச்சிங் எல்லா இடத்துலையுமே வந்துடும். ஃப்ரண்ட்ல காட்டுற மாதிரி தான். என்னன்னா உங்களுக்கு பேக் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து உங்களுக்கு ரேசருக்கான பேட்சிங் வராது. ஆனால் எனக்கு என்னன்னா கொஞ்சம் அப்ரைட்டாக உட்காந்தா தலை இடிக்குது இந்த ரேசர் எடிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ்வலான ஆல்ட்ரஸில் இப்படி தான் இருக்குமா இல்லை இதான்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல. எனக்கு அல்ட்ராஸ்னே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ நார்மல் அல்ட்ராஸ் இப்படி தான் இருக்குமான்னு தெரில. ஒருவேளை லேசர் இங்கே ஏதோ ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பட்டு ஸ்கூப்பியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரிலங்க. ஏன்னா இதில் எனக்கு தலை இடிக்குது.
என் ஹைட்டே கிட்டத்தட்ட நான் ஒரு 5'8", 5'10" கிட்ட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தலையடிக்குது. மற்றபடி 100 சப்போர்ட், ஃப்ளோர் பேனல் எல்லாமே ஃப்ளாட் தான். ஸோ சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ஆம்ரெஸ்ட் வந்துடும். கரெக்டாக இருக்குது, தொங்கி போய் இல்லாமல் ரொம்ப மேலே இருக்காமல் சூப்பராக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஆம்ரெஸ்ட் கப் ஹோல்டர்ஸ் இல்லை. ஸோ வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ்லாம் உங்களுக்கு பேக் டோரில் கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க வந்து கப் ஹோல்டர்ஸ் எதுவுமே தரலங்க. மற்றபடி உங்களுக்கு உள்ளே வந்தீங்கன்னா வித் ஹூக் ப்ரொவிஷன், 2 சைடுமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க, 2 சைடுமே ஹூக்கை கொடுத்துட்றாங்க. சூப்பராகவே இருக்குது. அண்ட் ரியர் பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட்டுமே கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக எங்கேயுமே அந்த ஆரஞ்சு ஆக்சென்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ ஏன் கொடுக்கலன்னு தெரியல. ஸோ ஒரு இந்த இடத்துல ஒரு ரியர் பேசஞ்சருக்கு ஏசி வெண்ட், அங்கே ஒரு ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்டு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டு கொடுத்துட்றாங்க. என்ன இது குட்டி மொபைல் கூட வைக்க முடியாது போலியே, ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. கீழே ஏதாவது ஸ்டோரேஜ் இருக்கா? கீழே எந்த ஸ்டோரேஜுமே இல்லைங்க. ஸோ ரியர் பேசஞ்சர் ஏசி வெண்ட்டு, ஒரு குட்டி ஸ்டோரேஜ், ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இது பிளெயினாக இருக்குது, ஒரு மாதிரி லைக் பிளெயின் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நைஸ். ஸோ மேக்ஸின் ஹோல்டர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நீங்கள் அப்படியே இதோட ரேசர் எடிஷன் ஒரு டேஷ்போர்ட் வியூ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா அந்த ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட்டோட. அண்ட் டிரைவர் சைடு அண்ட் கோ பேசஞ்சர் சைடு வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. இந்த காரோட கீழே அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. நார்மல் டாட்டாவோட கீ தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இங்கே டாட்டா லோகோ சின்னதாக குட்டியாக கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு லாக்கு, இது வந்து உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் ஓப்பன் ஆகும், இது ஆன் ஆகும், ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆன் ஆகும். அப்புறம் வந்து பூட் ஓப்பனு, அன்லாக்கான பட்டன்ஸ். ஸோ நார்மல் கீ தான், ரெண்டுமே வந்து ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க. R2 வேரியண்ட்டில் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? எஸ், இது வந்து R2 வேரியண்ட் கிடையாதுங்க, R3 வேரியண்ட்டு. நான் நடுவில் வந்து R3 வேரியண்ட்டோட கிளிம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சும்மா காட்டுறேன். R2க்கும் R3க்கும் இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் IRAA கனெக்ட்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அது 2 மட்டும் தான் R3ல வரும். மீதி ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சருமே உங்களுக்கு R2லே வந்துடும். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன். கோ பேசஞ்சர் சைடு வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது. ஸோ எஸ், கோ பேசஞ்சர் சைடும் உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்குது லைக் டெஸ்ட் ட்ரைவ் கார். ஸோ எஸ், டெஸ்ட் ட்ரைவும் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவும் ஓட்டி பார்த்துக்கலாம் இந்த அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனில். ஸோ இப்போ டெஸ்ட் ட்ரைவ் கார்னால உங்களுக்கு நான் இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஜஸ்ட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஷோரூம் ஆன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஸோ எப்படிங்க இன்ஜின் சவுண்டு, ஏசி சவுண்டு தான் எனக்கு கேட்குது. மேபி நான் ஏசி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி ஆஃப் பண்ணால் உள்ளே எனக்கு எந்த நாய்ஸுமே வரல. லைக் அந்த ஸ்போர்ட்டி நாய்ஸ் எனக்கு வந்து உள்ளே சுத்தமாக கேட்கவே இல்லை. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது கேபின்னு. நான் ரெவ் பண்ணால் மேபி கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்போர்ட்டியான நாய்ஸு. ஆனால் நான் ரெவ் பண்ணாமல் இருந்தால் சுத்தமாக கேபின்குள்ளே நாய்ஸ் கேட்கவே இல்லை. அந்த ஸ்போர்ட்டியான சைலன்சர் நாய்ஸ் சூப்பராகவே இன்ஜினை வந்து டியூன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ரேசர் எடிஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, டோர்லாம் வந்து இப்படி இருந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டே இருக்கலாம். 90 டிகிரி ஓப்பன் ஆகுது 4 டோர்லுமே. அதான் ஒரு டாட்டாவோட மேஜரான ஒரு விஷயம்னு சொல்லலாம். சூப்பரான விஷயங்க. நேராக இப்படியே நேராக போகலாம் ஏறுறதுக்கு, அந்த அளவுக்கு 90 டிகிரி ஓப்பன் ஆகுது. சூப்பராகவே இருக்குது. இதாங்க டாட்டா அல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க கார் என்தூசியாஸ்டுக்காக. இதுக்கு அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் லெக்ஸஸ் RX 500H ரிவ்யூ வரதான் போகுது. இதுக்கு அடுத்த வீடியோ வந்துடும். தமிழ் கார் ரிவ்யூ யூடியூப் சேனல் முதன்முறையாக நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் பண்ணாங்களான்னு தெரியல, பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் லெக்ஸஸ் RX 500H. இதுக்கு அடுத்த வீடியோவே வந்துடும். ஓகே, இந்த ரேசர் எடிஷனை பற்றி வரும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்குது. ஒரு கார் என்தூசியாஸ்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு கார்னே சொல்லலாம். ரேசர் அல்ட்ராஸ் ரேசர் எடிஷனோட வீடியோ இதோட முடிவடைகிறது. ஸோ வேற ஒரு காடி வேலை பார்ப்போம். பை பாய்.